வெல்கம் டு மசாலா கலாட்டா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையேயான சமீப காலமாக விரிசல் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இதற்கு காரணம் சசிகலாவை சந்திக்க தினகரன் வரவில்லை என்றும் அவரின் பெயர் மற்றும் படங்களை பயன்படுத்தாததாலும் சசிகலா கடும் கோபத்தில் இருப்பதாக பேசப்படுகிறது. இந்நிலையில் தினகரன் மீதுள்ள கோபத்தை சரி செய்யும் விதமாக தஞ்சையை சேர்ந்த சினிமா பிரமுகர் ஒருவர் பெங்களூரு சென்று சசிகலாவை சந்தித்து பேசி சமரசம் செய்துள்ளார். சிறையில் சசிகலாவை பார்த்து கண்கலங்கிய சினிமா பிரமுகர் அரசியல் நிலவரங்களை பற்றி தெளிவாக கேட்டு அறிந்துள்ளார் சசிகலா. தினகரன் பற்றிய பேச்சு வந்தபோது அவனை பற்றி என்னிடம் பேசாதீர்கள் என்று சசிகலா கோபப்பட்டுள்ளார். ஆனாலும் பொறுமையாக பேசி அவரை தன் வழிக்கு கொண்டு வந்துள்ளார் சினிமா பிரமுகர். தினகரன் செய்வதெல்லாம் சரி என்று நான் சொல்லவில்லை. இருந்தாலும் அவன் எத்தனை காலம் உங்களுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறார், அதில் குறை சொல்ல முடியுமா? மன்னார்குடி குடும்பம் என்று மற்றவர்கள் விமர்சனம் செய்வதை பார்த்தால் மறுபடியும் ஓபிஎஸ் போன்ற நம்பிக்கை துரோகியிடம் போராடும் நிலைதான் நமக்கு வரும். ஆர்கே நகரில் அவர் ஜெயித்தால் அது தினகரனுக்கான வெற்றி அல்ல, உங்களுக்கும் வெற்றிதான். உங்கள் பெயரை அவர் தேர்தலில் பயன்படுத்தினால் அதை வைத்து எதிர்க்கட்சிகள் விஷமத்தன்மையான பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். அதனால்தான் அவர் உங்கள் பெயரை தவிர்த்து வருகிறார். உங்கள் குடும்பத்தைச் சேர்ந்த ஒவ்வொருவரும் தனித்தனியாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் ஆட்டி படைக்கிறார்கள். அதனால் ஆட்சிக்கும் கட்சிக்கும் கெட்ட பெயர் தான் வரும். இப்போதுள்ள நிலையில் தினகரன் உங்களை சந்தித்தால் அது அரசியல் வட்டாரத்தில் சர்ச்சையை உண்டாக்கும். அதனால்தான் அவர் இங்கு வரவில்லை என்று சென்டிமெண்டாக பேசியுள்ளார் சினிமா பிரமுகர். இதையெல்லாம் தினகரனே என்னிடம் முன்கூட்டியே சொல்லி இருக்கலாமே என்று பிடி கொடுக்காமலேயே சசிகலா அவரிடம் பேசியுள்ளார். ஒரு வழியாக சமாதானமான சசிகலா எப்படியோ களமிறங்கி ஆகிவிட்டது. எனவே அவனை எல்லோரிடமும் அனுசரித்து போக சொல்லுங்கள், என்னிடம் புகார் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று சசிகலா கண்டிப்புடன் கூறியிருக்கிறார். அப்பாடா, தூது போன காரியம் நினைத்தது மாதிரியே முடிந்து விட்டதில் மகிழ்ந்த சினிமா பிரமுகர் அதை தினகரனிடம் சொல்லி அவரையும் உற்சாகப்படுத்தி உள்ளாராம். மேலும் இது குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.